நீங்க என்னைக்கு கர்த்தரோடு கூட இருக்கும் வரைக்கும் உனக்கு எதிரிகள் இல்லை. நீ கர்த்தரை விட்டு விட்டால் ஆமென், உனக்கு எதிரிகள் வந்துருவாங்க. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். யோசபா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்களண்டையில அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாய் யோராம் ராஜாவாகிறான். யோராம்ங்கிறவன் ராஜாவாகிறான். நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், என்ன பெற்றுக்கொள்றோம் தான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன அந்த யோராமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏமா என்ன கற்றுக்கொள்றோம், நம்ம என்ன அதுல இருந்து பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவன் யோசபாத்துக்கு அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியான்னு சகோதரர் இருந்துட்டாங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகி யோசபாத்தின் குமாரர். இந்த இத்தனை சகோதரர் இருக்கிற நடுவில் இவனுடைய தகப்பன் வெள்ளியும் பொண்ணும் உச்சிதமான அநேக நன்கொடைகளும் யூதாவுடைய அரணான பட்டணங்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு, யோராம் மூத்த மகனா சிரேஷ்டபுத்திரனா இருந்தபடியா அவன் ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறான். இவன் 4ஆம் வசனத்துல இந்த ராஜ்யபாரத்து வந்த உடனே அவங்க அண்ணன்மாரால தம்பிமாரால சகோதரர்களாலே தனக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்லி பயந்து, ஒரு பாதுகாப்பின்மை, நிறைய பேருக்கு அந்த பாதுகாப்பின்மை இருக்கும் தலைவருக்கு. என்னுடையதான பதவியை யாராவது பிடிச்சிக்குவாங்களா, எனக்கு யாராவது போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்களா, என்னை யாராவது கொன்று விடுவார்களான்னு சொல்லி தனக்கு விரோதமா அவன் யாரெல்லாம் தனக்கு விரோதியா கருதுனானோ அவங்க எல்லாரையும் பட்டயத்தால கொன்று போட்டான். பலப்படுத்திக்கிட்ட பிறகு அவன் அப்படி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை, ஒரு வாய்ப்பை ஆண்டு தருவாரானால் அது தேவனே தந்தவர். தேவன் அதை நமக்கு தந்திருப்பாரே ஆனால், தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதித்திருப்பாரானால், தேவன் நம்மை ஏற்படுத்தியிருப்பாரே ஆனால், நம்முடையதான ஸ்தானத்தையோ நம்முடைய அபிஷேகத்தையோ நம்முடையதான அழைப்பையோ வேற யாரும் பறிக்க முடியாது. நீ தேவனோடு உள்ள உறவுல தான் நம்மை பலப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் மனிதர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை ஏற்படுத்தினவர் ஆமென் உண்மையுள்ளவர். அவர் உங்களை முடிவு பரியந்தமும் பாதுகாப்பார். சரி, ராஜாவாகும்போது 32 வயதா இருந்துச்சா, 8 வருஷம் தான் அரசாண்டு இருக்கிறார். என்ன நடந்துச்சு? 6ஆம் வசனம் சொல்றது, இவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில நடந்தான். தாவீதினுடைய வழியில நடக்கல, யூதா ராஜாக்களுடைய வழியில நடக்கல, ஆலய பிரமாணங்களை கடைபிடிக்கல. ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆகாபின் குமாரத்தி தான் அவனுக்கு மனைவியா இருந்திருக்க. மனைவி அப்பா தாய் மோசமானாலும் போச்சு, தாரமா மோசமானாலும் போச்சு. அதனால கவனமாயிரு.
உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற மனைவியை குறித்து எச்சரிக்கையார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்சி தான் காரணம். அவன் மனைவி சரியில்லை. ஏன்னா அது ஏசபேலுடையதான மகள் தான் அத்தாலியாவை தான் கல்யாணம் பண்ணிருப்பான். அவங்க என்ன செய்வான்? பாகால் வணக்கம், பாகால் தீர்க்கதரிசி, அது போச்சு, கெட்டு போச்சு. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் விளக்கை கட்டளிடுவேன்னு சொன்னது நிமித்தம் உன்னோட ஆண்டவர் உன்னுடைய தகப்ப மூதாதையரோடு பண்ண அந்த உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு இந்த வாய்ப்பை தர்றேன்னு ஆண்டவர் 8 வருஷம் அவனுக்கு கொடுத்தார். அவனை அழிப்பதற்கு சித்தம் இல்லாம ஆண்டவர் நினைச்சுதாரா. அப்ப அந்த ஏதோமியர் எல்லாம் கீழே அடக்கி இருந்தாரு யோசபாத்து. இவன் காலத்துல அவங்க திரும்பவும் எழும்பி தங்களை தடப்படுத்திக்கிட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். யோராம் தன் பிரபுக்களோடு சகல ரதங்களோடு புறப்பட்டு போறான். ராத்திரியிலிருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியர் ரதங்களின் தலைவை முறியடிச்சிட்டான். ஆகினும் யூதாவுடைய கையின் கீழ் இந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டபடியினால் கர்த்தர் அக்காலத்தில் லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னைக்கு கர்த்தரோடு கூட இருக்கும் வரைக்கும் உனக்கு எதிரிகள் இல்லை. நீ கர்த்தரை விட்டு விட்டால் ஆமென் உனக்கு எதிரிகள் வந்துருவான். ஒருத்தர் சொல்றார், நம்ம உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா நோய் நமக்குள்ள வந்துருமா. எங்க இருந்து நோய் வருமா? உள்ள இருந்தா வருமா நோய். நோய் கிருமிகள் நமக்குள்ளேயே இருக்குதான். அப்ப வெளியே இருந்து, அதனால தான் ஈஸியா வெளியே இருந்து வர்ற சின்ன காத்தும் நம்மளை தொந்தரவு பண்ணிடும், சின்ன ஒரு தூசியும் நம்மளை தொந்தரவு பண்ணிடும். அப்ப தேவனோடு கூட இருந்தால் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். தேவனோடு கூட இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ள முடியும். தேவனோடு கூட இருந்தால், ஜெபம் பண்ணினால், வேதம் வாசித்து பரிசுத்தவான்களோடும் ஆமென் தேவனோடும் ஐக்கியமாயிருந்தால் நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும், அவங்களை மேற்கொள்ள முடியும். போகட்டும். 12ஆம் வசனம். அப்போ தீர்க்கதரிசியா எலியா எழுதின நிருபம் அவன் வருது. அதுல எலியா எழுதியிருக்கிறார், நம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழியிலும் யூதா ராஜாவை ஆசான் வழியிலும் நடக்காம இஸ்ரவேல் ராஜாக்கள் வழியில் நடந்து ஆகாவுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்துக்கு ஒத்தபடியே யூதாவை நீ கட்டதும் இல்லாம யூதாவையும் எருசலேம் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கணும் நல்லவர்களா இருந்த உன் தம்பிமாரையும் உன் சகோதரரையும் நீ கொன்று போட்டபடியால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாய் வாதிப்பார் என்றார். பயங்கரமான வாதம் வந்துச்சு. நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும், கொடிய வியாதினால் பாதிக்கப்படுவான். அப்படியே பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தார் அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமா கர்த்தரே எழுப்பிட்டார். யுத்தங்கள் வர ஆரம்பிச்சது, அவனுக்கு சரத்துல வியாதி வர ஆரம்பிச்சது, எதிரிகள் பெருக ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கையில கடைசி காலம் பயங்கரம். யூதாவில் பலாத்காரமா புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் பிள்ளைகளையும் மனைவியும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. யோவகாஸ் என்னும் குமாரில் இளையவனை அல்லாமல் ஒருவனும் அவன் மீதியா வைக்க விடல. யோவகாஸ் ஒருத்தன் இளையவன். இவர்கள் எல்லாவற்றும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல் உண்டான தீராத வியாதினால பாதித்தான். அது நாளுக்கு நாள் 2 வருஷம் முடிகிற காலத்துல அவனுக்கு நோய் உண்டாகி குடல் சரிந்து குடல் வெடிச்சுன்னு சொல்ல, வயிறு வெடிச்சு செத்து போயிட்டான். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவனுடைய பிதாக்களுக்காக கந்தக வர்க்கங்கள் கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. செத்து போனா பயங்கரமான நாற்றம், நிறைய கந்தக வர்க்கங்கள் எல்லாம் கொளுத்தி, யார் ஆசாவுக்கு ரொம்ப கொளுத்தினாங்க, இவனுக்கும் கொளுத்தி இருக்கிறாங்க. அவன் 32 வயதா இருந்து 8 வருஷம் அரசாண்டான். விரும்புவார் இல்லாம செத்து போனான். யாருமே அவனை விரும்பல. நீ கர்த்தரை விட்டு விட்டால் உன்னை எல்லாரும் விட்டுடுவாங்க. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எல்லாரும் உனக்கு பிரியமா இருப்பாங்க. நீ கர்த்தரோடு கூட இருந்தால் ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அவருடைய கரம் உனக்காக யுத்தம் பண்ணும், உனக்கு ஆமென் சகாயம் கிடைக்க பண்ணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பிதாக்களின் கல்லறையில் அவனை வைக்கவில்லையா? தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகவும் 21வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் இவனுக்கு பின்பதாக, யோசபாத்துக்கு பின்பதாக யோராம் ராஜாவானான். ஆனால் அவருடையதான வாழ்க்கையில் பார்த்தீங்க, ஏற்கனவே இந்த யோசபாத்தினுடையதான தவறு என்ன, தன்னுடைய மகனை ஆகாபுடையதான குமாரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஆகையினால் வந்த வினை என்ன செய்த, அந்த அம்மா தவறான பாதையில் வழி நடத்தினதுனால தன்னுடைய சகோதரர்கள்லாம் கொண்டு போட்டான். ஆகாபுடைய அந்த உறவிலே இருந்ததுனால அவர்கள் தவறான உபதேசத்தை இவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால கர்த்தர் அவர்கள் மேல் கோபமாக இருந்தார். கர்த்தர் அவங்களை என்ன செய்தாராம், அந்த லிப்னா பட்டணத்தாரே, அவங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற ஜனங்களே அவனுக்கு விரோதமாக வந்தார்கள். ஏதோமியர் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விரோதமாக பெலிஸ்தர் வந்தாங்க, எத்தியோப்பியர் வந்தாங்க, அரபியர்கள் வந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களாம் இவர்களுக்கு விரோதமாக வந்து யோராமுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆக அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்தாராம், அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் மகா வாதையை கொடுத்தார். விரோதமான வெளியிலையும் யுத்தம், குடும்பத்துக்குள்ளாரையும் குழப்பங்கள், பிரச்சனைகள். விரும்புவார் இல்லாமல் மரித்து போனார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பாருங்க. இந்த நாளில் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் ஒருமுகப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவங்க அரசாண்ட காலம் 8 வருடங்கள் தான் சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் இந்த யோராம் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுக்கு யுத்தங்கள் ஆமேனப்பா, விரோதமான எல்லா விரோத ஜனங்களும் அப்பா எழும்பி வந்து விட்டார்கள்ங்கிறத நாங்கள் பார்க்குறோம். கர்த்தாவே உங்களுடையதான அந்த பாதுகாப்பின் கரம் அவர்களுக்கு இல்லாது போயிடுச்சுப்பா. ஆகையினால் அவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதியிலையும் குடும்பத்தார் எல்லாரும் வியாதியில் கர்த்தாவே பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கவும் உம்முடைய வழிகளில் நடக்கவும் தேவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு ஒருவருடைய வழி உமக்கு பிரியமாயிருந்தா நீர் கர்த்தாவே சத்துருவையும் சிநேகமாகும்படி செய்வீரப்பா. உம்முடைய வழியை அப்பா, மனிதனுடைய வழி உமக்கு பிரியம் இல்லாதிருந்தா அப்பா வித்தியாசமான சத்துருக்கள் எழும்பி அப்பா தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள்ங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமேனப்பா ஸ்தோத்திரம். நீர்தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்கப்பா. உண்மை பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளாதனால அப்பா அவருடைய தன சரீரத்துல எல்லாத்துக்கும் வியாதி ஆண்டவரே. ஆமேனப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே தள்ளப்பட்டிருக்கிறதான இந்த ஜனங்களை ஒரு விசை நீ கண்ணோக்குவீராக. கர்த்தாவை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆமேனப்பா அவருடைய இருதயத்தை ஏவி எழுப்புவீராக. இந்த நாட்களில் உண்மை இல்லாமல் எல்லாரும் கர்த்தாவே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா இந்த ஜனங்களை கர்த்தாவே அப்பா நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ரத்தத்தை, நீர் சிந்தின ரத்தத்தை அப்பா நினைத்து பார்த்து இப்படிப்பட்டதான ஜனங்களை நீர் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளை ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போதும் சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்பட நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறப்பா. இந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமாறுதலை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.